ஸோ கேன்வாஸ் இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட். ஸோ இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து நான் ஒரு பண்ணணும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் வச்சு நான் வரைஞ்சிருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட் அதே மாதிரி வந்து பேக் பார்ட்டும் நான் பேக் நெக் இது. ஸோ ஒரு வி கீழே வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வி நெக் வச்சுருக்கேன். ஸோ ஒரு 1 இன்ச் ½ இன்ச் வச்சு நான் கட் பண்ணிவிட்டேன். 1 இன்ச் வரைக்கும் வருங்க. நடுவுலையும் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கும். இது வந்து நான் லைனிங் லைன் பண்ணி வச்சுருக்கேன் கேன்வாஸு ப்ளஸ் லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக். ஸோ மெயின் ஃபேப்ரிக், லைனிங், கேன்வாஸ் வித் லைனிங். ஸோ மூணுமே பின் பண்ணி இப்போ இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். அயர்ன் பண்ணியாச்சு. ஸோ நெக் பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்க. ஸோ ஒரு கலாம்கரி ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஸ்லீவ் வந்து 5 இன்ச்சுக்கு வந்து பார்டர் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலேயே வந்து அதே லென்த் அண்ட் சைஸ்க்கு வந்து லைனிங்கு. இப்போது இந்த பார்டர் லென்த்தை வச்சு இந்த பார்டர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே நான் கேன்வாஸ் வைக்கிறேன். வச்சு பின் பண்ணிடுங்க. ஸோ எங்கே சர்க்கிள் ஸ்டார்ட் ஆகி முடியணுன்ட்டு அப்படியே வந்து துணியை வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஸோ அயர்ன் பண்ணியாச்சு. ஸோ பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இது நம்ம உள்ள பேட்ச் கொடுக்கறதுனால நான் இந்த ஓவர்லாக் பண்ணிக்கிறேன் இந்த சைடு. ஸோ பீஸ் ரெடி பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஸ்லீவ்ஸ். ஸோ ஸ்லீவ்லோட பார்டர் அங்கேயும் வந்து இதே மாதிரி பேட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இதை எவ்வளோ லென்த் வேணுமோ மெஷர் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கர்வை கன்சிடர் பண்ணாதீங்க. எங்கே கர்வ் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ 6 இருக்குது. என்னோடய ஸ்லீவ் லென்த் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து கீழே இருக்க பேட்ச் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பின் பண்ணியாச்சு. இங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம பின்னாடி ஓவர்லாக் பண்ணதுனால பின்னாடி உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸ்லீவ் பியூட்டிஃபுல் லேயர்ட் வித் ஸ்கேலப் டிசைன் ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு.